ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம் தான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து தேர்ஸ்டே எடுத்த மினி விலாக் தான். அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தேன். அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாங்களா? நம்ம எப்போவுமே இந்த கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நம்ம துருவினோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு துண்டு வந்து மிச்சமாயிடும். அதை கட் பண்ணி போட்டோம்னால அது பெருசு பெருசாக நம்ம சமைக்கும் போது இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன்லேயோ இல்லை கத்திலேயோ குத்திட்டு அதுக்கப்புறம் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்படா வந்து சம்மர் லீவ் விடுவாங்க, எப்போ அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சம்மர் லீவ் விட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு வர முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். இந்த குட்டீஸ்ங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வீட்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்மளுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அம்மா வீடு தாங்க கரெக்டு. என்ன நான் சொல்கிறது, அம்மா வீட்டுக்கு வந்து இந்த 7 நாளில் ரொம்ப நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். டெய்லி நல்லா 10 நாள் கழிச்சு மறுபடியும் டெய்லி ரொட்டீன் மாறிடும். நீங்கள் யார் யாரெல்லாம் அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.